எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் பழக்கருப்பையா அவர்கள். சார் வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் திமுக அதிமுகவிற்கு மாற்றாக நாம் ஒரு மாற்று சக்தியாக வளர்ந்து விட்டோம் என்று ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறாரு. அண்மையில ஒரு சேலத்துல மாபெரும் கூட்டத்தை நடத்தினாரு. அடுத்தது வேலூருக்கு போறாரு. இப்படி தொடர்ந்து மக்கள் சந்திப்பு, விழுக்காடுடைய வளர்ச்சி அதிகமா இருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க? வளர்ந்து விட்டோம் என்று அவராக சொல்லிக் கொள்கிறார். அவருக்கு எப்பொழுதும் ஒரு கூட்டம் இருக்கிறது, ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கிறது. ஒவ்வொரு ஊரிலும் ஒரு போய் நடத்துகிற போது அந்த கூட்டம் தான் அது ஒரு சுழற்சி கூட்டம். ஈரோட்டுக்கு வருகிறது, சேலத்துக்கு வருகிறது, சிவகங்கைக்கு வருகிறது, ராமநாதபுரத்துக்கும் வரும். ஆகவே அதே கூட்டம் திரும்ப திரும்ப அவர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு ஏன் பின்பற்றுகிறோம் என்று தெரியாது. இவருக்கு அவர்களை எப்படி வழிநடத்த போகிறோம் என்று தெரியாது. வழிநடத்த தெரியாத தலைவனும், வழிநடத்துதல் வேண்டாத ஒரு கூட்டம். அவர்களுக்கு எல்லாமே விஜய். வாட் இஸ் யுவர் பாலிசி என்று கேட்டால் விஜய். ஹூ இஸ் யுவர் லீடர் விஜய் என்பது எனக்கு புரிகிறது. வாட் இஸ் யுவர் பாலிசி என்று கேட்டால் விஜய். விஜய் சொன்னால் ஓட்டு போடுவார்கள் என்று இப்படி ஒரு நாடு இருந்தால் அந்த நாடு என்ன விளங்கும்? 5000 ரூபாய் கொடுக்கிறார் நம்முடைய ஸ்டாலின். அது ஒன்றும் புரியவில்லை. மாதம் கொடுத்ததை சேர்த்து கொடுக்கிறார். மாதம் கொடுப்பதை சேர்த்து கொடுக்கிறார். கோடை காலம் வருகிறது, அதுக்கும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். வெயில் காலத்தில் இதற்காக கவர்மெண்ட்ல பேங்க்ல போட போறாய், நீ எடுத்துக்கொள்ள போகிறாய். 5 மாத பணத்தை சேர்த்து கொடுக்கிறார். இதற்கு விஜய் சொல்லுகிறார், என்னை கண்டு பயந்து ஸ்டாலின் மக்கள் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆகவே நீங்கள் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய அரசியல் வருகையால் இது நிகழ்ந்தது. நான் ஒருவன் வந்திருக்காவிட்டால் அவருக்கு அச்சம் ஏற்பட்டிருக்காது. அவர் அஞ்சி இருக்காவிட்டால் இந்த 5000 ரூபாய் சேர்த்து கொடுத்திருக்க மாட்டார், வகுத்து கொடுத்திருப்பார். இவர் வருவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் ஒன்றுமே நடக்கவில்லை. இவர் வந்த பிறகுதான் இப்பொழுது அரசியலில் இவர் சொல்லுகிறார், இந்த 5000 ரூபாயை நீங்கள் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ளுங்கள். நான் அரசியலுக்கு வந்ததால் இது நிகழ்ந்தது என்று கருதுங்கள் என்கிறார். கொடுத்தவன் என்னை நன்றியாக நினைப்பதா இவர் நினைப்பதா என்று அவர் கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், கொடுத்தவன் நான் தானே, மகிழ்ச்சியாக இருங்கள் என்று நான் சொல்வதற்கு பதிலாக நான் அரசியலுக்கு வந்ததால் இந்த பணம் கிடைத்தது, ஆகவே மக்கள் மகிழ்ச்சியாக இருங்கள், நான் வந்திருக்காவிட்டால் அது கிடைத்திருக்காது என்று இவர் சொல்லுகிறார். நான் அல்லவா கொடுத்தேன் என்று அவர் சொல்லுகிறார். நான் சொல்கிறேன், 2 பேருமே தப்பு. மக்களுடைய வரி பணத்தை மக்களிடமிருந்து பெற்று அவர்களுக்கு மீண்டும் திருப்பி 1000-500 கொடுக்கிறாய். ஒழுங்காக நீ ஆழ்வதில்லை, பெருவாரியானதை சுரண்டி கொடுக்கிறாய். சாலை போடுகிறேன் என்று சுரண்டுகிறாய், எந்த திட்டம் நடந்தாலும் சுரண்டுகிறாய். ஆக மக்களுடைய வரிப்பணத்தில் பாதிதான் மக்களுக்கு வந்து சேருகிறது. பாரதி சொல்லுவான், தந்த பொருளை கொண்டே சனம் தாங்குவோர் உலகத்தில் அரசர் எல்லாம். பாரதி சொல்லுகிறான், நாம் கொடுக்கின்ற வரியை கொண்டு நம்மை தாங்குகிறார்கள் அவர்கள். இந்த அரசியலை நீ நெஞ்சுதல் பேய் என்று நெஞ்சம் அயர்கிறாயே ஏன் என்று பாரதி கேட்கிறான். என்ன உன்னுடைய அப்பன் உடைய சொத்திலிருந்து தருகிறாய்? நாங்கள் தருகின்ற வரிப்பணத்தை 1000-ஆக நீ தருகிறாய். மாணவனுக்கு 1000 கொடுக்கிறாய். ஆனால் வாத்தியாருக்கு சம்பளம் கொடுப்பதில்லை, அவனை நிரந்தரப்படுத்துவதில்லை. செவிலியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதில்லை, அவர்களை நிரந்தரப்படுத்துவதில்லை. துப்புரவு தொழிலாளர்கள் வேலையை நீ பெர்மனன்ட் ஆக்குவதில்லை, எதுவும் செய்வதில்லை. எல்லா மக்களும் போராடுகிறார்கள். எல்லா மக்களும் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராடுகிறார்கள். கல்விக்கூடங்களை திறந்து வைப்பாய், வாத்தியார்களை எல்லாம் டெம்பரரியாக வைத்திருப்பாய். டிரான்ஸ்போர்ட் நடத்துவாய், 48,000 கோடி அதற்கு இழப்பு ஏற்படுத்துவாய். அந்த இழப்பை நாங்கள் கொடுக்க வேண்டுமா, நீ கொடுக்க வேண்டுமா? நீ ஒரு மால் அட்மினிஸ்ட்ரேஷன் தப்பாக ஆளுகிறாய், சுரண்டுகிறாய். 2மே பெரிய குற்றங்கள். இதுல என்னமோ ஒரு பின்பற்றுவோர் கூட்டம் என்பது காரணம் இல்லாமல் இருக்கிறது நடிகர்களுக்கு. உன்னுடைய அரசியல் தாங்குமா தாங்காதா என்று விஜயகாந்த் அரசியல் தாங்கவில்லை, சிவாஜி அரசியல் தாங்கவில்லை, எம்ஜிஆர் அரசியல் ஒன்றே தாங்கியதற்கு காரணம் எம்ஜிஆர் அரசியலோடு சேர்ந்து வந்தார். அந்த கட்சியை அவர் தான் அண்ணாவுக்கு அடுத்தபடியாக வளர்த்தார். திராவிடம் என்ற பேர் திருவண்ணாமலையில் இருப்பவனுக்கு தெரிந்ததற்கு காரணம், திட்டக்குடியானுக்கும் திருவண்ணாமலைக்கும் தெரிந்ததற்கு காரணம் எம்ஜிஆருடைய பாட்டு. கட்சியை வளர்த்து அவர் ஒரு நாள் அந்த கட்சியாக ஆனபோது அது வெற்றிகரமாக இருந்தது என்பது வேறு. ஒரு இடைத்தேர்தலில் நின்றார், 3 கட்சியும் 49% வாங்கியது, இவர் மட்டும் 51% வாங்கினார். இவர் ஆட்சிக்கு வருவார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. நீ திண்டிவனத்தில் நின்றாயா, உன்னுடைய வாக்கு கையை விரித்தால் நம்முடைய கை மொட்டை கை என்று தெரிந்து விடுமே என்று பயந்து நீ தேர்தலிலே நிற்கவில்லை. நம்மோடு கூட்டு சேரவே ஒருத்தனும் வரமாட்டான் என்று நீ அஞ்சவில்லை, அஞ்சு தேர்தலில் நிற்கவில்லை. இன்னொரு சீமான் என்று நம்மை கருதுவான் என்று கருதி நீ தேர்தலில் நிற்கவில்லை.
இப்பொழுது மொத்தமாக நான் தான் திமுகவுக்கே இனாக சொல்லிக் கொள்வது தானே. திமுகவுக்கு நான் தான் பகை, என்னை கண்டுதான் திமுக அஞ்சுகிறது என்று இப்பொழுது சொல்லுகிறார். இன்னும் கொஞ்ச நாள் சென்று சொல்லுவாய் திமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டி என்கிறாய். இன்னும் கொஞ்ச நாள் சென்று சொல்லுவாய் எனக்கும் திமுகவுக்கும் போட்டி, திமுக காரன் விஜயோடு போட்டி கொள்கிறான் என்று சொல்வார். எல்லாம் என்ன அர்த்தமற்ற பேச்சுக்கள் என்று சொல்லுவேன். 5000 ரூபாய் பணம் கொடுத்ததற்கு நான் அரசியலுக்கு வந்ததுதான் காரணம் என்று நீ சொன்னால் இந்த பேச்சு எப்படி இருக்கும்? அது ஒவ்வொரு கூட்டமும் நீ நடத்துகிற போது யாராவது சாகுறான். நேற்று ஒருவன் செத்து இருக்கிறான். அதுபோல வைத்து கொண்டு உன்னை பணம் கேட்கிறார்கள். கொடு, வைத்திருக்கிறாய் கொடு. முன்னால் தானே இந்த கூட்டங்கள் எல்லாம் நடக்கின்றன. ஒவ்வொரு சாவு நிகழ்கிறது. அங்கே ஒரு 41 பேர் செத்து முடிந்தார்கள். 20 லட்சம் ரூபாய் கொடுத்து முடித்தாய். உனக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் கொடு. பொய்தார்காரன் ஏழை போய்விட்டு போகிறான். உனக்கு இந்த ஒரு காவு கொடுத்து தான் நீ ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் பொழுது, காவு கொடுக்காமல் மனித உயிர் பலியாக கொடுக்கப்படாமல் உன்னுடைய கூட்டம் நடக்கவே நடக்காது. ஒரு பொருளும் இல்லை. ஸ்டாலின் சொல்லுகிறார், முதல் தர பொருளாதாரமாக தமிழ்நாடு வளர்ந்திருப்பதற்கு என்னுடைய ஆட்சி காரணம் என்று சொல்லுகிறார். உன்னுடைய ஆட்சி என்ன காரணம்? 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது சுதந்திரம் அடைந்து. இந்த நாட்டை பெரியவாரியான பேர் பெருவாரியான திட்டங்களின் மூலம் முன்னுக்கு கொண்டு வந்து வைத்திருந்தாங்க. நீ என்ன செய்தாய்? 40 அடிக்கு ரோடு போடுவது என்றால் 30 அடிக்கு போட்டுவிட்டு 100 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள பணத்தை சாப்பிட்டாய். ஆற்று மணலை எடுத்து 35,000 கோடி கணக்கில் வர வைக்காமல் ஒவ்வொரு மனிதனுக்கும் 10,000 கொடுக்கலாமே ஒவ்வொரு குடும்பத்துக்கும். நீ இந்த 35,000 கோடியை விண்வெளியின் மூலம் அது கண்டறியப்பட்டது. 5 கலெக்டர்களின் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது. கலெக்டர் எல்லாம் கைகட்டி கோர்ட்டில் இருக்கிறார்கள். உனக்காகத்தானே அவர்கள் அதை செய்தார்கள். 35,000 கோடி என்பது என்ன கொஞ்சம் பணமாக? சுரண்டுவதை தவிர என்ன செய்தீர்கள்? நீங்கள் தவறாக நாடாளுகிறீர்கள். உங்களுக்கு செவிலியரை நிரந்தரப்படுத்த மாட்டாய், வாத்தியாரை நிரந்தரப்படுத்த மாட்டாய், கண்டக்டரை நிரந்தரப்படுத்த மாட்டாய், அவர்களுக்கு ஒழுங்கான சம்பளம் கொடுக்க மாட்டாய், தொழிலாளர்களை எல்லாம் சுரண்டுவாய். பிறகு 1000 ரூபாய் கொடுக்குறேன், 5000 ரூபாய் கொடுக்குறேன். கோடை காலம் இப்பொழுது மட்டும்தான் வருகிறது. இதற்கு முன்பு கோடை காலம் வந்ததில்லை, அப்பொழுதெல்லாம் கொடுக்கவில்லை. நீ என்ன இப்ப 1000 கொடுப்பதை சேர்த்து 5000 கொடுக்குறாய். இது ஒரு பெரிய ஒரு அதிசயம் ஒன்றை தான் நிகழ்த்தி விட்டது போல நீ கருதுவதற்கு என்ன இருக்கிறது? இதை அதிசயம் என்று கருதுகிற காரணத்தினால் விஜய் சொல்லுகிறார், நான் அரசியலுக்கு வந்த காரணத்தினாலே தான் பயந்து ஸ்டாலின் 5000 உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் அந்த பணத்தை வைத்து அனுபவியுங்கள். விஜய் அரசியலுக்கு வந்ததால் கிடைத்தது என்று நினைத்து அனுபவியுங்கள் என்று சொல்லுகிறார். 2 பேரும் தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பெருமைக்கு உரிமை கொண்டாடுகிறார்கள். புரிகிறதா? மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து கொடுக்கின்ற பணத்திற்கு அவர் உரிமை கொண்டாடுகிறார். அவர் கொடுக்க நேர்ந்ததற்கு காரணம் தான் என்று இவர் உரிமை கொண்டாடுகிறார். இப்படி அரசியல் நடக்கிறது. ஒவ்வொரு கூட்டமும் பேசுகிறார் விஜய். என்ன அரசியல் பேசுகிறார்? ஸ்டாலின் சொல்லுகிறார், தமிழ்நாடு முதல் நிலையில் இருப்பதற்கு என்னுடைய ஆட்சி தான் காரணம். 4 ஆண்டுகளில் இந்த நாட்டை இவ்வளவு நிலைக்கு கொண்டு வந்து விட்டாரா? போர்டு கம்பெனி இங்கே கார் உற்பத்தி செய்வதற்கும், நிசான் கம்பெனி உற்பத்தி செய்வதற்கும், இப்படி ஒவ்வொரு கம்பெனியும் வெளிநாடுகளில் இருந்து இங்கே வந்து தொழில் செய்வதற்கு நீயா காரணம்? நீயா காரணம்? பெரிய பெரிய நெடுஞ்சாலைகள் தேவைப்படுகின்றன, அவர்களுக்கு துறைமுகங்கள் தேவைப்படுகின்றன, விண்ணூர்தி நிலையங்கள் தேவைப்படுகின்றன. இதுபோல அமைதியாக வேலை செய்வதற்கு, குறைந்த சம்பளத்தில் வேலை செய்வதற்கு படித்த நல்ல இளைஞர்கள் தேவைப்படுகிறார்கள். எம்ஜிஆர் கட்டி வைத்து விட்டு போன அல்லது அனுமதித்த உயர்கல்வியின் மூலம் ஏராளமான இளைஞர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாடு இயற்கையாகவே அமைதியானது. ஆகவே வேலை செய்வதற்கு குறைந்த கூலிக்கு அமெரிக்காவில் ஆள் கிடைக்காத காரணத்தினால், ஜப்பானில் ஆள் கிடைக்காத காரணத்தினால் அவன் தமிழ்நாட்டுக்கு வருகிறான். வருகின்ற போது இங்கே திறமையுடைய இளைஞர்களும் படித்த இளைஞர்களும் வேண்டும். அவர்கள் குறைந்த சம்பளம் வாங்கிக் கொள்ள வேண்டும். 1,30,000 ரூபாய் மாத சம்பளம் கொடுத்து தென்கொரியாவிலே ஒரு மனிதனிடம் வேலை வாங்குகிறான். அதே காரியத்தை சென்னைக்கு பக்கத்தில் சாம்சங் கம்பெனிக்காரன், நீ வைத்திருக்கிற போனை உற்பத்தி செய்கின்றவன், வெறும் 30,000 ரூபாய் கொடுத்து இங்கே அந்த வேலையை பெறுகிறான். ஆகவே எங்கே நீ வேலைக்கு ஆள் கிடைக்கிறார்களோ, பீகார்காரன் எதற்கு தமிழ்நாட்டுக்கு வருகிறான்? இந்த உலகத்திலேயே இந்த ஸ்டாலின் ஆட்சி தான் தேவாதி தேவனுடைய ஆட்சி. இந்த ஆட்சியின் கீழ் வாழ்வதற்காக வருகிறான். அவருடைய நாட்டை விட உங்களுடைய நாட்டில் இன்னொரு 500 ரூபாய் கூட சம்பளம் கிடைக்கிறது. பீகாரில் 300 ரூபாய்க்கு கீழே சம்பளம் கிடைக்கிறது. இங்கே 500-600 ரூபாய்க்கு கிடைக்கிறது. இதற்காக வருகிறான். இந்த 500-600 போதாத நம்முடைய ஆள் துபாய்க்கு போகிறான், வளைகுடா நாடுகளுக்கு போகிறான். அவனும் வேலை செய்வதற்குத்தான் போகிறான். கார் ஓட்டுகிறான், மெக்கானிக்காக இருக்கிறான், என்னென்னோ செய்கிறான்.
படித்தவன் அமெரிக்காவுக்கு போகிறான். இப்படி உலகம் தன்னுடைய முயற்சியை வாழ்கிறது. இதில் உன்னுடைய பங்கு என்ன? உன்னுடைய பங்கு என்ன சொல்லு? இந்த நாட்டில தொழிற்சாலைகள் வந்ததற்கு நீயா காரணம்? திமுக ஆட்சியில அதிகமாக தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த ஆட்சியில தமிழ்நாடு வளர்ந்து இருக்குதானே சார்? நீ ஈர்க்கவில்லை என்று நான் சொல்லுகிறேன். விண்ணூர்தி நிலையங்கள் இருக்கின்றன, நெடுஞ்சாலைகள் இருக்கின்றன, துறைமுகங்கள் இருக்கின்றன, தமிழ்நாட்டு மக்களுடைய அமைதி இருக்கிறது. இங்க படித்த இளைஞர்கள் குறைவான கூலிக்கு வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறான் என்பதனாலே அது ஈர்க்கப்படுகிறது. தென்கொரியாக்காரனுக்கு இந்த வேலையை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி சாம்சங் காரன் சென்னைக்கு பக்கத்துல 25,000 ரூபாய் சம்பளத்துக்கு கொடுப்பது 1,30,000 ரூபாய் கொடுத்து பெற வேண்டிய வேலையை 25,000 ரூபாய்க்கு பெறுவதற்கு இங்கே வழி இருக்கிறது என்பதனாலேதான். 300 ரூபாய் தான் கிடைக்கிறது என்பதற்காக பீகார்காரன் தமிழ்நாட்டுக்கு 600 ரூபாய் சம்பளத்துக்கு வருகிறான். 600 ரூபாய் எனக்கு போதாது என்று வளைகுடா நாடுகளுக்கு தமிழன் அங்கே கார் ஓட்டுவதற்கு, நர்சு வேலை பார்ப்பதற்கு 1000 2000 கிடைக்கும் என்று அங்கே போகிறான். உலகம் முழுவதும் பொருளாதார சுழற்சியில் தங்கள் நிலைக்கு ஏற்றவாறு, தங்கள் திறமைக்கு ஏற்றவாறு பெறுவதற்கு முயலுகிற போது வாட் இஸ் யுவர் ரோல் இன் இட் என்று கேட்கிறேன். நீ சுரண்டுவதை தவிர வேறு என்ன சீராய்? நாங்கள் வரி கொடுத்தால் எங்களுடைய வரியை முழுவதுமாக எங்களுக்கு திரும்ப செய்வதற்கு உனக்கு திட்டங்கள் இல்லை. சுரண்டுவது மட்டும்தான் நீ. ஆற்று மணலை சுரண்டி 38,000 கோடி அடித்து 5 கலெக்டர்களை ரோட்டில் நிறுத்தி விட்டாய். எல்லாம் இது போலதான் நீ செய்கிறாய். அவ்வளவும் எதிலே ஊழல் இல்லை. 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு 10 அடி ரோடே கிடையாது. இங்கெல்லாம் 2 அங்குலம் சல்லியோ 6 அங்குலம் சல்லியோ குறைந்து போட்டு கொஞ்சம் காசு அடிப்பான். ஏதோ காரி நம்ம வீட்டுல வேலை பார்க்குறவளை மார்க்கெட்டுக்கு அனுப்பினா ஒரு 10 ரூபாய் சேர்த்துக் கொள்வாள். 100 ரூபாய்க்கு காரி வாங்குவாள், 110 ரூபாய் என்று சொல்வாள். வைத்துக் கொள்ளுங்கள். நீ பாதிக்கு பாதி அடிக்கிறாய். 100 கிலோமீட்டருக்கு சாலையே இல்லை. சாலை போட்டுதான் கணக்கு எழுதுகிறாய். உன்னை எதுக்காக நாங்கள் திரும்ப தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன். இரட்டை இலக்கத்துல பொருளாதார வளர்ச்சி திமுகவிற்கு எந்த பங்கும் இல்லை அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? அதை இப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? நேரம் நான் சொன்னது அதைத்தான் சொன்னேன். மன்மோகன் சிங் திறந்து விட்ட சந்தை பொருளாதாரம் காரணமாக இந்த நாடு வளர்ச்சி அடைய தொடங்கியது. ஓகே. இது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் எல்லாத்தையும் பிடிச்சி இங்க வருது, தொண்டையை பிடிச்சு வச்சிருந்தேன். அது கமாண்ட் எக்கானமி. நீ என்ன பொருள் வாங்க வேண்டும், என்ன பேனா வாங்க வேண்டும், அரசாங்கம் முடிவு செய்யும். நீ இந்த நெஞ்சில குத்தி இருக்க மைக்கு அரசாங்கம் முடிவு செய்யும். நீ என்ன சாப்பிட வேண்டும், எவ்வளவு சாப்பிட வேண்டும், உனக்கு எவ்வளவு ரேஷன் அரசாங்கம் முடிவு செய்யும். இதையெல்லாம் திறந்து விடுன்னா ராஜாஜி திறந்து விட்டாங்க. மன்மோகன் சிங் திறந்து விட்டார். இனிமே எங்களுடைய அரசாங்கம் லைசன்ஸ் கொடுக்காது, கோட்டா கொடுக்காது, பெர்மிட் கொடுக்காது, எதுவும் கொடுக்காது. பணம் வச்சிருக்கவன் தொழில் தொடரும், சம்பாதி, அவனுக்கு சம்பளம் கொடு, நீனே முன்னேறிக்க, எனக்கு வரி மட்டும் கொடு, நான் உனக்கு வேண்டிய வசதிகளை ரோடு போட்டு தருகிறேன், விமான நிலையங்களை உருவாக்கி தருகிறேன். இவனுக்கு நமக்கும் உள்ள ஒப்பந்தம். மார்க்கெட் ஓரியன்ட் எக்கானமியில வாட் இஸ் யுவர் ரோல்? உனக்கு பொருளாதாரம் தெரியுமா? நான் ஸ்டாலினை கேட்கிறேன். விஜய்க்கு தெரியாது. விஜயும் ஸ்டாலின் ஒரே தரம். ராஜாஜி நாடாண்டால் ராமமூர்த்தி எதிர்கட்சி தலைவராக இருப்பார், பி ராமமூர்த்தி. ஸ்டாலின் நாடாண்டால் விஜய் தான் எதிர்கட்சி தலைவராக இருப்பார். அதான் தரம். ராஜாஜி எதிர்கட்சியாக நீ கற்பனை செய்திருப்பார். ஸ்டாலின் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர். ராஜாஜி என்றால் எப்படி இருக்கும்? நாடே பூமி கடலுக்குள் மூழ்கிவிடும். நான் சொல்லுவேன், இவர்களுடைய தரத்திற்கு ஏற்ப எதிர்கட்சிகளும் இருக்கின்றன. நாட்டிலே எந்த விவாதங்களும் நடப்பதில்லை. பொருளாதாரம் வளர்ந்ததுக்கு நீ காரணமா? ட்ரம்போடு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார். அந்த ஒப்பந்தம் போடப்படாவிட்டால் தமிழ்நாடு எக்கானமி 6% இறங்கியிருக்கும். தெரியுமா உனக்கு? திருப்பூர் மூடப்பட்டிருக்கும், ஆம்பூர் தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கும். இவற்றையெல்லாம் நுகர்வதற்கு அமெரிக்காக்காரன் இருக்கிறான். 50% வரி போட்டு வைத்திருந்தான். மோடி போய் சரி செய்தார். பாரத மாதாவை விட்டு விட்டார் என்று நம்முடைய ராகுல் சொல்லுகிறார். பாரத மாதாவை விற்காமல் 50% வரி போட்டு திருப்பூர் பொருளை திருப்பூர்காரனை வைத்துக் கொள்வதா, ஆம்பூர் பொருளை ஆம்பூர்காரனை வைத்துக் கொள்வதா, அல்லது நம்முடைய தனிமானம் இதில் என்ன இருக்கிறது? நம்முடைய மக்களுக்கு வசதி வருவதுதான் முக்கியம், அவருடைய பொருள் அங்கே செலாவணியாவதுதான் முக்கியம், அமெரிக்க டாலர் திருப்பூருக்கும் ஆம்பூருக்கும் வருவதுதான் முக்கியம் என்று மோடி போய் அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டால் இன்றைக்கு 2.25 லட்சம் டன் கோதுமை கூடுதலாக உற்பத்தியாகி, சீனி கூடுதலாக உற்பத்தியாகி வெளிநாடுகளுக்கு போகுது. விவசாயிக்கு பணம் வருகிறதா இல்லையா? நீ என்ன காரணம் என்று கேட்கிறேன்.
இதை மோடி ஒழுங்காக செய்திருக்காவிட்டால் மானம் பாராட்டி முட்டாள்தனமாக பாரத மாதாவை விட்டுவிட்டார் என்று ராகுல் சொல்லுவாரே என்பதற்காக வீம்பு பாராட்டி கொண்டிருந்தால் திருப்பூர் மூடப்பட்டிருக்கும், ஆம்பூர் மூடப்பட்டிருக்கும். அப்பொழுது என்ன சொல்லுவார் நம்முடைய ஸ்டாலின்? ஆஹா, என்னுடைய ஆட்சியில் இவையெல்லாம் மூடப்பட்டு விட்டன என்று சொல்வாரா? மோடி இதையெல்லாம் செய்திருக்க கூடாதா என்பார். வளர்ச்சிக்கு மட்டும் மோடி காரணம் இல்லை, தளர்ச்சிக்கு மட்டும் மோடி காரணம். நீ வளர்ச்சிக்கு நீ காரணம், தளர்ச்சிக்கு மோடி காரணம். நீ எல்லாம் ஒரு ஆட்சியாளர் என்று பேசுகிறாய், இந்த நாட்டில் இவ்வளவு படித்தவனும் ஆமாம் என்று கருதி கொண்டு உன்னை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் அவ்வளவு கேவலமாக நம்முடைய ஜனநாயகம் இருக்கிறது என்பதுதான் பொருள் என்று நான் சொல்கிறேன். இந்த வளர்ச்சிக்கெல்லாம் நீ காரணம் இல்லை. ஒழுங்காக சட்டத்தையும் ஒழுங்கையும் நீ காக்க வேண்டும். ஆனால் உங்களுடைய மந்திரி எல்லாம் திருட, சிறையிலே போய் ஒருவனை கைதியாக இருக்கின்றவனை ஊழல் செய்தவனை மந்திரி ஆக்குகிறாய். நீ வெட்கங்கெட்ட ஆட்சி, உங்களுடைய ஆட்சி விரட்டப்பட வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். செந்தில் பாலாஜியை அவர் கிரிமினல் வழக்கிலே உள்ளே போகிறார், நான் அவரை மந்திரியாக ஆக்குவேன் சிறையில் இருக்கிற கைதியை என்று சொல்லுகிறார். எங்கேயா உலகத்தில் எவனாவது செய்திருக்கிறானா? இட் இஸ் த ப்ரையாரிட்டி ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் என்று சொல்லுகிறாய். கிரிமினல் கைதிகளை எல்லாம் மந்திரியாக்குவது ப்ரையாரிட்டி ஆஃப் த சீஃப் மினிஸ்டரா? உன்னுடைய ஆட்சி போக்கடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு அறிவும் இல்லாத, ஒரு விவரமும் தெரியாத நம்முடைய விஜய் வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார் 5000 கொடுத்ததற்கு நான் காரணம் என்று. ஸ்டாலின் சொல்ல, இல்லை நான் அரசியலுக்கு வந்த காரணத்தினாலே தான் பயந்து கொடுத்தார் என்று இவர் சொல்ல, மக்களே மகிழ்ச்சியாக இருங்கள் இந்த 5000 வைத்துக் கொண்டு விஜய் சொல்ல, என்னை நினைத்துக் கொண்டு செலவழியுங்கள் என்று சொல்ல, அவர் நான் தந்தது தானே என்று சொல்ல, என்னடா உங்களுடைய அப்பன் வீட்டு பணத்தை தந்து விட்டீர்கள், மக்கள் கொடுக்கின்ற வரி பணத்தை திரும்ப மக்களுக்கு கொடுக்கிறீர்கள், இன்னும் 1000 ரூபாய் கொடுத்தா அந்த நாடு வளமாயிக்குமா? அவனை அமைதியாக நாடு இருக்கும்படி செய். அவனுடைய வரியை வாங்கி இல்லாதவனுடைய வாழ்க்கை முறையை உயர்த்து. வசதியானவனுக்கு நிகராக முழுவதும் கொண்டு வர முடியாவிட்டாலும் ஒரு உயர்நிலைக்கு அவனுடைய வாழ்க்கையை உயர்த்தி. இதுதான் அரசாங்கத்தினுடைய வேலை. அதையெல்லாம் விட்டு சும்மா 1000 கொடுக்குறேன், 500 கொடுக்குறேன், பென்சில் கொடுக்குறேன், பேனா கொடுக்குறேன் என்று சொல்வது என்ன அரசியல் என்று நான் கேட்கிறேன். நீ சுரண்டி வைப்பது, நீங்கள் வாங்கிய வரியை பூராவும் மக்களுக்கு கொடுத்தார்கள். ஒவ்வொரு மக்களுக்கும் நான் ஒரு கணக்கு சொல்கிறேன். 38,000 கோடி ஆத்துமணிலே சுரண்டப்பட்டது. 5 கலெக்டர்கள் மீது வழக்கு. 4,000 கோடி வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. 34,000 கோடி வரவு வைக்கப்படவில்லை. இதெல்லாம் விஞ்ஞான பூர்வமாக சேட்டலைட் இருந்து எடுக்கப்பட்டது. சரியா? இந்த 34,000 கோடியை வைத்து ஸ்டாலின் மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறார் ஒரு குடும்பத்துக்கு. அதுக்கு 11,000 கோடி செலவாகுது. 34,000 கோடியை வைத்து மக்களுக்கு திரும்ப கொடுத்திருந்தால் 3,000 கொடுக்கலாம். ஒரு மாதத்திற்கு ஒரு குடும்பத்திற்கு 3,000 கொடுக்கலாம். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு 1000 ரூபாயை நீங்க ஆதரிக்கீங்க அப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? நான் ஆதரிக்கல. 1000 கொடுக்க கூடாது. நீ சுரண்டல் இல்லாவிட்டால் 3,000 கொடுக்கலாம். முழுமையா கொடுத்துரு அப்படின்ற மனநிலைக்கு. ஆமா, மக்களுடைய மனம் தானே இது. ஆற்று மணல் யாருக்கு சொந்தம்? மக்களுக்கு சொந்தம் தானே. அந்த மணலை சுரண்டி நீ 34,000 கோடி அடித்திருக்கிறாய். வழக்கு இருக்கிறது. 5 கலெக்டர்கள் கையை கட்டி கொண்டு இருக்கிறார்கள் உனக்காக. இந்த 34,000 கோடியை மாதம் 11,000 கோடி வீதம், 1000 ரூபாய் கொடுத்தால் 11,000 கோடி செலவு. 34,000 கோடியில் 3,000 ரூபாய் கொடுக்கலாமே 2 கோடி பேருக்கு. நீ மக்களுடைய பணத்தை நீ சுரண்டி வைத்துக் கொள்கிறாய், மக்களுக்கு கொடுக்கவில்லை. 1000 கொடுத்ததற்கு மகிழ்ச்சி அடை என்று சொல்லுகிறாய். நான் ஏன் 3,000 கொடுக்கவில்லை என்று கேட்கிறேன். ஆற்று மணலை சுரண்டி ஏன் உன் வீட்டுக்கு கொண்டு போகிறாய், மக்களுக்கு கொடு என்று சொல்லுகிறேன். நீ ஆள்வதற்கு தகுதியற்றவன், நீ திருடன், உன் கையில் பெட்டிச்சாவி இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறேன். அது விஜய்க்கு தெரிகிறதா என்று கேட்கிறேன். இப்ப ட்ரம்போடு ஒரு பெரிய ஒரு நாள் பங்கு சந்தை அப்படி தலைகீழாக புரட்டி அடித்தது. பெரிய அளவுக்கு ஏற்றம் கண்டது. அதாவது ட்ரம்பும் மோடியும் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள் என்ற உடனே அவன் தொழில் செய்கின்றவன், ஆகவே அவன் ஏற்றத்தை உணர்ந்தான். உங்களுக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? எல்லாத்துக்கும் மோடி காரணம், எல்லாத்துக்கும் மோடி காரணம் என்று சொல்லுகிறாயே தவிர, திருப்பூர் வாழ்வதற்கும் ஆம்பூர் வாழ்வதற்கும் மோடி சரியான முடிவெடுக்காவிட்டால், அவர் மண்டியிடாவிட்டால் ட்ரம்ப், நான் சொல்லுகிறேன், அவர் சொன்ன மாதிரி பாரத மாதாவை விற்று விட்டார் என்று சொல்லுகிறார். பாரத மாதாவை விற்றாரா விற்கவில்லையா என்பதெல்லாம் இருக்கட்டும். இறங்கி போய் இந்த மக்களுக்காக தன்னுடைய மானத்தை பெரிதுபடுத்தாமல் இந்த நாட்டு மக்களுடைய உற்பத்தி பொருள் அமெரிக்காவுக்கு போனால் நம்முடைய மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்று நினைக்க ஒரு பிரதம மந்திரி. நான் அவருடைய ஆட்சி சிறந்த ஆட்சி என்றாலும் சொல்லவில்லை. அவருடைய இந்துத்துவ கொள்கையை நான் ஆதரிப்பதில்லை, அது வேறு. இந்துத்துவ கொள்கை என்பது வேறு, நாட்டை நடத்துகின்ற அரசியல் என்பது வேறு, பொருளாதாரம் என்பது வேறு.
காஷ்மீரிலே 10 பேரை கொன்று விட்டான் பயங்கரவாதி என்றவுடன் பயங்கரவாதிகள் இருக்கின்ற இடம் தேடி நம்முடைய ஏவுகணைகள் பறக்கின்றன. அவருடைய வீடுகளை குறிவைத்து அவர்களை மட்டும் தாக்கிவிட்டு திரும்ப வந்து விட்டார்கள், ஒரு போர் இல்லாமல். அது சிறந்த முறைதானே? நீ என்ன பெரிய பாசிசத்தை கண்டு விட்டாய்? இந்துத்துவா என்ற மனிதர்களை மதத்தின் வழியாக பிரிப்பது என்பதை யாரும் ஒப்புக்கொள்ளவில்லை. அதுவும் காந்தியை போல மகத்தான சிந்தனையாளர்கள் பிறந்த நாட்டில் யாரையும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அவன் இந்து, நான் இந்து கொள்கையை பின்பற்றுகிறேன், நான் முஸ்லீம்களுக்கு வைத்துக் கொள்வதோடு இவன் ஒரு இந்து கட்சி வைத்திருக்கிறான். விடிந்தால் எழுந்தால் இந்துத்துவா பேசுகிறான். இந்து என்ற ஒரு மதமே கிடையாது என்று நான் தான் சொல்லுகிறேன். நீ எதற்கு தமிழ்நாடு அரசாங்கத்திலே இந்து என்ற பெயரை வைத்திருக்கிறாய்? இந்து அறநிலையத்துறை என்று வைத்திருக்கிறாயே. சேகர் பாபுக்கு எதுவும் தெரியாது, கோவணத்தை தலையில கட்டி கொள்ளுகிறவர் ஆவார். அவருக்கு ஓரளவு புரியாது. அவர் தான் அறநிலையத்துறை அமைச்சர். அவருக்கு இந்து என்றாலும் தெரியாது, இந்து இல்லை என்றாலும் தெரியாது. உன்னுடைய சமயத்துறைக்கு இந்து அறநிலையத்துறை என்று ஏன் வைத்தாய்? இந்து என்ற கோட்பாட்டை ஏன் நீ ஒப்புக்கொண்டாய்? நீ இந்துத்துவாவை எதிர்க்கிறேன் என்று சொல்லுகிறவன் இந்து என்ற பெயரை எதற்காக உங்களுடைய நீதி கட்சி காலத்திலிருந்து இந்த பெயர் தொடர்கிறது? அண்ணா காலத்தில் தொடர்ந்தது, கருணாநிதி காலத்தில் தொடர்ந்தது, உன் காலத்தில் தொடர்கிறது. இந்து அறநிலையத்துறை என்பதை தமிழ் சமயங்கள் மற்றும் வேத சமய அறநிலையத்துறை என்று வை. ஐயரும் உள்ளே வந்து விடுவார், தமிழனும் உள்ளே வந்து விடுவான், சைவமும் உள்ளே வந்து விடும், வைணவமும் உள்ளே வந்து விடும். இந்து என்ற சொல் போய்விடும், சமக்கிரத ஆதிக்கம் போய்விடும், பார்ப்பனிய மேலாண்மை போய்விடும், வடபுல ஆதிக்கம் போய்விடும். செய்ய தெரியவில்லை உனக்கு. சும்மா சனாதனம் சனாதனம் என்று வாய்களையே தொழில் திருமாவளவன் பேசுகிறார். வர்ணாதர்ம தர்மத்துக்கும் சனாதனத்துக்கும் வேறுபாடு தெரியவில்லை திருமாவளவனுக்கு. சனாதனம் என்பது நல்ல கொள்கை, வர்ணாசிரம தர்மம் என்பதுதான் பாகுபடுத்துகின்ற கொள்கை. வர்ணங்களின் அடிப்படையில், ஜாதிகளின் அடிப்படையில் பாகுபடுத்தி மேல் கீழ் என்ற நிலையை ஏற்படுத்துவதை எதிர்ப்பது என்பது வேறு, சனாதனம் என்கின்ற மெய்யியல் கொள்கை வேறு. தெரியவில்லையே உங்களுக்கு? ரொம்ப ஒன்றும் தெரியாது. திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கு தீபம் ஏற்றப்பட வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து ஏன் விஜயால் கருத்து சொல்ல முடியவில்லை? நான் கேட்கிறேன். நீ என்ன எல்லா மக்களுக்கும் தலைவன்? நான் கேட்கிறேன். நான் இந்துத்துவாக்காரன் இல்லை. நான் தமிழ் சமயங்கள் என்று தமிழனுக்கு மொழி உண்டு, இனம் உண்டு, நாகரிகம் உண்டு, சிந்து சமவெளி பெருமைகள் உண்டு என்று சொன்னால் அவனுக்கு தனி சமயங்கள் உண்டு என்று நம்புகிறவன் நான். இந்து என்ற சொல் வள்ளலாருக்கு தெரியாது, திருநாவுக்கரசருக்கு தெரியாது, மாணிக்கவாசருக்கு தெரியாது, சித்தர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் நம்முடைய சமயங்களின் வழியாக நின்றார்கள் அவர்கள். இந்து என்ற சொல் RSS காரனும் திலகரும் இந்திய சுதந்திர போராட்டத்தை ஒருமித்து நடத்துவதற்காக உண்டாக்கிய சொல். இந்து என்ற சொல்லை தமிழிலே அறிமுகப்படுத்தியவனே பாரதி தான். பாரதியினுடைய பாட்டுக்கு முந்தி யாருடைய பாடலிலும் இந்து என்ற சொல் இல்லை. ஆகவே இந்து என்பது நமக்கு வேண்டாம். தமிழ் சமயங்கள் உனக்கு அதெல்லாம் தெரியுமா? திருப்பரங்குன்றம் என்பது கார்த்திகை தீபம் என்பது முருகனுக்குரியது. மலைகளெல்லாம் முருகனுக்குரியவை. 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய மாபெரும் தமிழனின் கடவுள் முருகன் தான். தொல்காப்பியம் குறிப்பிடுகின்ற கடவுள் முருகன் தான். குன்றுதோறும் ஆடுகின்றவன் முருகன் தான். அவனுக்கு ஏற்றப்படுவதற்காகத்தான் நம்முடைய வீட்டிலே கார்த்திகை தீபத்தன்று கார்த்திகை விளக்குகளை நம்முடைய வீடு முழுவதும் வைக்கின்றோம். அப்படியாக நம்முடைய மலையில் வைக்க வேண்டாமா? ஒரு நீதிபதி தெரிந்து நீதி சொல்லுகிறான். திருப்பரங்குன்றத்தில் அங்கே மலையிலே ஏற்றப்பட வேண்டும். கொஞ்ச காலம் ஏற்றப்படவில்லை. ஏற்றப்பட வேண்டுமா இல்லையா என்பதுதான் கேள்வி. அது முருகனுக்குரியதானே. இதை பற்றி கருத்து சொல்ல ஏன் விஜயால் முடியவில்லை? நான் சொன்னேன், நான் ஒன்றும் இந்துத்துவாக்காரன் இல்லை. நடத்தியவன் இந்துத்துவாக்காரனாக இருக்கட்டும், அதை பற்றியால் நமக்கு கவலை இல்லை. முருகனுக்கு தீபம் ஏற்றப்பட வேண்டுமா இல்லையா? தர்காவுக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது. தர்காவை பாதுகாத்து கொண்டு முருகனுக்கு அதில் ஏற்ற தர்காவே அங்கே போயிருக்க கூடாது. அது கோயில் தூண்களின் மீதுதான் அந்த தர்கா நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. வைத்து விட்ட பிறகு அந்த மக்களும் நம்முடைய மக்கள் தான். ஆகவே அந்த தர்காவுக்கு ஒரு ஆபத்தும் இல்லாமல் பாதுகாக்க வேண்டிய கடமை தமிழர்களுக்கு உண்டு. நாகூர் ஆண்ட ஒரு கோயிலுக்கு போகின்றவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் தான். ஆகவே அந்த வேறுபாடு இங்கே கிடையாது, அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அதற்காக அங்கே தர்கா இருக்கிறது என்பதற்காக திருப்பரங்குன்றத்திலே மலையில தீமை ஏற்றக்கூடாது என்று ஒரு கூட்டம் சொல்லுகிறது என்று சொன்னால் முஸ்லிம்கள் அமைதியாக இருந்தார்கள். இந்த ஸ்டாலின் மேலே விழுந்து உன்னுடைய தர்காவை இடித்து விடுவார்கள் என்று ஊரடங்கு சட்டம் போட்டான். இதை எதிர்க்க வேண்டுமா இல்லையா? நான் கேட்கிறேன். அந்த தெருவிலே ஒரு நாய் கூட நடமாடவில்லை, 4 பேர் வரவில்லை. ஊரடங்கு சட்டம் 4 பேர் சேர்ந்து கலவரம் செய்வார்கள் என்றால் தான் ஊரடங்கு சட்டம் போட வேண்டும். நாய் கூட நடமாடாத தெருவுக்கு எதுக்கு ஊரடங்கு சட்டம் போட்ட? முஸ்லிம்களுக்கு நான் உனக்கு பாதுகாப்பு, நீ 8% ஓட்டு எனக்கு போடுகிறாய், அதற்கு நான் பாதுகாப்பு, நீ படுத்து கிடக்கிறாய், தீபம் ஏற்றினால் உன்னுடைய தர்கா என்ன ஆகும் என்று இவர் கிளப்பி விடுகிறார் அவங்களே. இந்த விஜய் ஒரு பொறுப்புள்ள அரசியல் கட்சி தலைவனாக இருந்தால் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதில் எந்த தப்பு இருக்க முடியும் என்று கேட்டாயா?
சார் நீ எல்லா மக்களுக்குமாக உள்ள தலைவனா என்று கேட்கிறேன். நான் முஸ்லிம்களுக்கு பேசுகிறேன். தர்கா பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறேன். நாகூர் ஆண்டவர் கோயில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறேன். ஆனால் திருப்பரங்குன்றத்திற்கு தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்கிறேன். நாம் அமைதியாகவும் இணக்கமாகவும் இருக்க முடியும். தினமும் கோயில் மணியை கேட்டு முஸ்லிம்கள் முழிப்பதும், முஸ்லிம்களுடைய வாங்கு சத்தத்தை கேட்டு இவர்கள் முழிப்பதும் இயற்கையாக நடக்கின்ற திருப்பரங்குன்றத்தில் அவனுக்கு தீபம் ஏற்றக்கூடாது என்று ஸ்டாலின் இதற்கு வன்மமாக முஸ்லிம்களை கிளப்பி விட்டு இவர் ஊரடங்கு சட்டம் போட்டால் இதை கண்டிப்பதற்கு முன்னால் ஏன் முடியவில்லை? நீ எல்லா மக்களுக்கும் உள்ள தலைவனா என்று கேட்கிறேன். நான் வந்ததினால்தான் 5000 கொடுக்கிறான் என்று வெட்கம் இல்லாமல் சொல்லுகிறாயே. திருப்பரங்குன்றத்தில் நான் வந்ததினால்தான் தீபம் ஏற்ற வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. நான் எல்லா மக்களுக்கும் உரியவன், நான் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் உரியவன் இல்லை என்று சொல்ல உன்னால் ஏன் முடியவில்லை? நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.